الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم. وعليكم السلام ورحمة الله. Yes, Alhamdulillah. Quranic Arabic எங்கட கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த இலக்கண சட்டங்களை நாங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்து முடிச்சிட்டோம். ஒவ்வொரு வகுப்புலையும் நாங்கள் ஆரம்பத்தில் இலக்கண சட்டங்கள் கிராமர் ரூல்ஸை ரிவைஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுற நேரம் சூறாக்களில் அப்ளை பண்ணி படிக்கிற நேரம் எங்களுக்கு மனசில் அது நல்லா பதியும். ஓகே, ஸோ முதலாவதாக ரூல் நம்பர் 1 பெயர் சொல், கலமுன் மஸ்ஜிது நிமாமுன் போன்ற உதாரணங்கள். இதுக்கு அலிஃப்லாம் சேர்க்கிற நேரம் ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும். அலிஃப்லாம் கிதாபுன் அலிஃப்லாம் இல்லை, அல் கிதாபு அலிஃப்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அப்போ கிதாபுன் என்ற புக் ஒரு புத்தகம், அல் கிதாபு என்றால் த புக் இந்த புத்தகம், புக் த புக், கிதாபுன் அல் கிதாபு. எனவே த அறிமுகமான என்ற கருத்தை பெறுறதுக்காகத்தான் அலிஃப்லாம் சேர்க்கப்படுது. எல்லா பெயர் சொற்களுக்கும் இந்த அலிஃப்லாம் சேர்த்து சேர்க்காம யூஸ் பண்ணலாம். கலமுன் அல் கலமு, மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது, இமாமுன் அல் இமாமு. அலிஃப்லாம் சேர்க்கிற நேரம் வர ஒரு முக்கியமான மாற்றம் அடையாளம், கடைசி எழுத்தின் அடையாளம் ஒற்றையாக இருக்கும். கிதாபுன் பாட் அடையாளம் லம்மத்தைன் டபுளாக இருக்குது. அலிஃப்லாம் சேர்த்தோடனே அல் கிதாபு என்று ஒற்றையாக மாறும். இது ஃபத்ஹா ஃபத்ஹா லம்மா கஸ்ரா எல்லாத்துக்கும் இதே சிஸ்டம் தான். ஓகே, ரூல் நம்பர் 2 இறந்த கால வினைச்சொல். ஹலக படைத்தான், கதப எழுதினான், கர வாசித்தான். அவன் ஒரு வேலையை செய்தான் என்ற கருத்தில் வைக்கும். அது நாங்கள் அதை ஹலக்கையை முதலாக எடுத்துக்கொண்டு பார்க்குற நேரம் நீ நான் என்று இப்படி மாத்துற. ஹலக்க படைத்தான், ஹலக்த நீ படைத்தாய், ஹலக்து நான் படைத்தேன். அப்ப என்ன நடக்குது? த து சேர்த்து கொண்டு போறோம். ஹலக்க ஹலக்த ஹலக்து. ஸோ எல்லா வினை சொல்லும் எங்களுக்கு இதே மாதிரி மாற்றலாம். கர கரத்த கரத்து, கெத்தப கத்தப்த கத்தப்து. அதே போல நிகழ்காலம் எதிர்காலம் என்ற வினை சொல் ரெண்டும் உண்டு தான் என்று சொன்னோம். இறந்த காலம் அடிப்படையாக இருக்கிற நேரம் நாங்கள் இதில் நிகழ்காலத்தை எப்படி பெற்றுக்கொள்ற என்றால், இறந்த காலம் ஹலக்க, அதுக்கு முன்னால யாவை சேர்க்கணும். சேர்த்தோடனே எஹ் லுக்கு அடையாள மாற்றங்களோட எஹ் லுக்கு என்ற ஒரு வினை சொல் என்று கிடைக்கும். எஹ் லுக்கு கருத்து படைக்கிறான் நிகழ்காலம், படைப்பான் எதிர்காலம், ரெண்டு கருத்து மிகுத. யஹ்லுகு இதே போல் எல்லா சொல்லையும் எங்களுக்கு எடுக்கலாம். கதப யக்துபு, கரஅ யக்ரஉ, அமில யஅமலு, சஜத யஸ்ஜுது. சரியா? அப்ப அடையாளங்களை மட்டும் பாருங்க. இந்த ரெட்டால காட்டப்பட்டிருக்கிற நிகழ்கால வினை எல்லாத்தையும் பார்த்தீங்க என்றால் அடையாளங்கள் எல்லா எழுத்து அடையாளமும் ஒரே மாதிரி இருக்கும். யாக்கு ஃபத்ஹா, ரெண்டாவது எழுத்துக்கு சுகூன், மூணாவது எழுத்து மட்டும் கொஞ்சம் மாறக்கூடியது, கடைசி எழுத்துக்கு லம்மாயிக்கும். யக்துபு யக்ரஉன்னு வருதே. மூணாவது எழுத்தை பொறுத்தவரை எங்களுக்கு அதை கண்டுபிடிக்க கஷ்டம். அதாவது நாங்கள் அதை படிச்சு பாடமாக்கி விளங்கி கொண்டு வந்தா சரி. இந்த இதை நிகழ்கால வினையை நாங்க நான் நீ என்று மாத்தணுமே. அதுக்கு என்ன செய்யறோம் என்றால் முதல் இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். யஹ்லுகு அவன் படைக்கிறான், தஹ்லுகு நீ படைக்கிறாய், அஹ்லுகு நான் படைக்கிறேன். முதல் எடுத்து பாருங்க, இறந்த காலத்துல கடைசிக்கு மாற்றம் வந்துச்சு. எப்படி? ஹலக ஹலக்த ஹலக்து. நிகழ்காலத்துல ஸ்டார்ட்ல மாற்றம் வருது. யஹ்லுகு தஹ்லுகு அஹ்லுகு. எல்லா வினை சொல்லையும் இதே பேட்டர்ன் எடுக்கலாம். யக்ரஉ தக்ரஉ அக்ரஉ, யக்துபு தக்துபு அக்துபு. இது மாதிரி மாற்றுவோமே. டவுட் இருந்தா கேட்கலாம். நாலாவது ரூலாக நாங்க படிச்சது இடைச்சொல், ப்ரிபோசிஷன்.
உதாரணங்கள் 4 காட்டிகளும் ஒரு நோட்ஸ்ல 10 வேர்ட்ஸ் செய்யும். இலா, மின், பி, அன் போன்ற இடைச்சொல் ப்ரிபோசிஷன். இது வந்தா என்ன செய்யும் ரூல் ஒன்று இருக்குது. அது அடுத்து வருகின்ற பெயர் சொல்லுக்கு கஸ்ரா செய்யும் என்பதுதான் ரூல். அடுத்து வருகின்ற பெயர் சொல்லுக்கு கஸ்ரா செய்யும். உதாரணம் வந்து இலல் மஸ்ஜிதி, கஸ்ரான்றது கடைசி எழுத்துக்க. இலல் மஸ்ஜிதி தாலு கஸ்ரா. அலிஃப்லாம் இல்லாம அந்த மஸ்ஜித் என்ற சொல் இருந்தால் இலா மஸ்ஜிதின் என்று கஸ்ரத்தைனாக இருக்கும். அது பொதுவான ரூல் தானே, அலிஃப்லாம் இல்லாட்டி டபுள். சரியா போயிட்டே சொல். அடுத்த ரூலாக நாங்க பார்த்தது ப்ரோனவுன்ஸ், பிரதி பெயர்களே. பிரதி பெயர்கள் அது இண்டிவிஜுவலாக வார நேரம் ஒரு சார்ட் இது ஹூவும் அன்ட அன்தும் அனனஹனு. ரைட், சேர்ந்து வரக்கூடிய இன்னொரு சார்ட் சொன்னோம் ஹூ ஹும் கும் ய நா. ரைட், நீங்க பாடம் மேற்கொண்டாலும் நிச்சயம் ஹெல்ப் ஆயிக்கும். அடுத்ததாக சுட்டு பெயர் டெமோன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இதுக்கு ஒரு இந்த ஹாதாவும் ஜாலிக்கும் தான் முக்கியமானது. அதான் திஸ் ஜாலிக்க தட், ஹாதா திஸ் ஜாலிக்க தட், இவன் அல்லது இது, அவன், அது. ஹாதாட பெண்பால் ஹாதிஹி, பன்மை ஹாவுலாய். ஜாலிக்கட பெண்பால் தில்க, பன்ம உலாய்க்க. எவ்வளவுதான் இதுல. இது பெரிய ரூல்ஸ் ஒன்றும் இல்லை, அடையாளம் மாறுற அப்படியெல்லாம் புதுப்பில்லை. 7வது வந்து இணைக்கும் சொல், ரிலேட்டிவ் க்ளோஸ் என்று சொல்லுவோம். மிக பிரதானமானது அல்லதி. 2 வசனங்கள் இணைக்கிறதாக இருக்கலாம், முன்னுக்கு சொன்ன விளங்கப்படுத்துறதுக்காக இருக்கலாம். இந்த அல்லதி பயன்படுத்தப்படும். அது பெண்பாலாக இருந்தால் அல்லதி என்றும், பன்மையாக இருந்தால் அல்லதீன் என்று மாறும். கூடுதலாக குரான்ல வரக்கூடியது என்பதை நான் தந்துகிறோம். இதுலேயும் ரூல்ஸ் வந்து பெருசா ஒன்றும் இல்லை. 8 நம்பர் 8 ஏவல் வினை, கமாண்டிங் வேர்ப் என்று சொல்றதே. இதை பொறுத்தவரையில் இதுக்குள்ள கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழியாக நாங்கள் சொல்றது, கடைசி எழுத்து சுக்கூன் பெற்று இருக்கும். பெரும்பாலும் கடைசி எழுத்து சுக்கூன் பெற்றதாக வர்றது. ரைட், வேறு சில காரணங்களுக்காக சுக்கூன் வந்தாலும் கூடுதலாக ஏவலுக்கு வர்றேன்னு சொல்லலாம். குல், இக்ரா, சப்பிஹ், இஸ்தக்ஃபிர் எல்லாத்தையும் கடைசிக்கு சுக்கூனிக்கு. ஏவல்டா என்ன? ஒரு ஆளை முன்னுக்குள்ள ஆளை பார்த்து நீங்க இதை செய், வா, போ, படி என்று சொல்லுவோமே, அதான் ஏவலை. அதுக்கப்புறம் இப்படி யூஸ் பண்ணுவோம். சரியா? டவுட் இருந்தா கேட்கலாம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ல வந்து சுட்டு பெயர்கள்ல வந்து ப்ளூரல் உலாயி உலாய்க்கன்னு சொல்லி சொல்றேன். அதுல இப்ப மேல் ஃபீமேல்னு சொல்லி டிஃபரன்ஸ் அது எப்படி அப்படி பார்க்கணுமா? தேவைப்பட்டுல அப்படி தேவையில்லை. ஓகே, ரைட், ரெண்டையும் பொதுவாக யூஸ் பண்ணிடுமே. ஓகே, ரைட். அடுத்தது இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்க. மேலதிக அட்டவணை என்ற உங்களுக்கு புக் நோட்ஸ்ல மீக்குமே. அப்படின்றால் வினை சொற்கள் இறந்த காலம் நிகழ்காலம் தானே, அதில் பன்மைகளையும் சேர்த்து ஒரு ஃபுல் சார்ட் இல்லை. இது நான் 3 தான் படித்தோம், இதுல 6 இருக்கும். ரைட், ஹலக, ஹலக்த, ஹலக்து தானே. ஹலக, ஹலக்த, ஹலக்து. ஹலக்கட பன்மை ஹலகு, ஹலக்த கட பன்மை ஹலக்தும், ஹலக்து என்பதோட பன்மை ஹலக்னா. ரைட், இதை நீங்களும் மனப்பாடமாக்கலாம் அல்லது எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் விளங்கிக் கொள்ளலாமே. ஹலக ஹலகு, ஹலக்த ஹலக்தும், ஹலக்து ஹலக்னா. ரைட், ஹலக்கையோட வாவ் அலிஃப் சேர்ந்து ஹலகு. ஹலக்த என்றது தும், ஹலக்து என்றது நா என்று மாறிக்குது. ஹலக்னாண்டா அப்ப நாங்கள். இதை இந்த சார்ட்டை வச்சு கொண்டா மனப்பாடமாய் கொண்டா எல்லா வினைச்சொல்லும் எங்களுக்கு இதே மாதிரி மாத்தலாம், வார இடத்துல இனம் கண்டு கொள்ளலாம். அடுத்த ப்ரெசென்ட்டும் அது மாதிரி பாருங்க. யஹ்லுகு, கீழிருந்து மேலுக்கிருந்து கீழுக்கு வந்தீங்கன்னா யஹ்லுகு, தஹ்லுகு, அஹ்லுக்குன்னு சொன்னது தானே. என்று சொன்னோம். பாரு எப்படி பன்மையா மாறுற, லேசி. யஹ்லுகு யஹ்லுகுன, தஹ்லுகு தஹ்லுகுன, அஹ்லுகு நஹ்லுகு. ரைட், இதையும் நீங்க பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. ரைட், அவ்வளவுதானே. நாங்க கடைசியாக சூரத்து நாஸ் படிச்சு முடிச்சோம் இல்லையா? சூரத்து
நாஸை முடிச்சோம். சூரா ஃபலக் பார்த்தோமா? ஓ சார், சூரா நாஸ் அப்புறம் சூரா ஃபலக் பார்த்தோம். பார்த்து முடிச்சிட்டோமே. ரைட். அப்ப அந்த நாஸ் ஃபலக் ரெண்டையும் சேர்த்து முஅவ்விதத்தைன் ரெண்டு பேர் சொல்லப்பட்டதாகலாம் நாங்க பார்த்து முடிச்சோம். இப்போ இந்த சூரா இஹ்லாஸ் பார்க்கணுமே. சூரா இஹ்லாஸ். சூரா இஹ்லாஸ், எஸ். சூரா இஹ்லாஸ். இது எங்களுக்கு மிச்சம் பரிச்சயமான ஒரு முக்கியமான சூரா, சூரா இஹ்லாஸ். இதுல பாருங்க, முதலாவது வசனம் குல் ஹுவ அல்லாஹு அஹத். குல் ஹுவ அல்லாஹு அஹத். இப்ப இதுல இலக்கணம் எப்படி வரும்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. கிராமர் ரூல்ஸ் 4 வேர்ட்ஸ் செய்யுது. குல் ஏவல் வினை, ஹுவ பிரதி பெயர் சொல், அல்லாஹ் பெயர் சொல், அஹத் பெயர் சொல். ரைட், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அப்ப குல் ஏவல் வினை, ஹுவ பிரதி பெயர், அல்லாஹ் பெயர் சொல், அஹத் பெயர் சொல். நாங்கள் சும்மா ரிவிஷனுக்கு இந்த பிரதி பெயரை சார்ட்டினை காட்டுகிறோம். ஹுவஹும் அன்ச அன்தும் அன நஹனு தானே, அந்த சார்ட்ல வர ஹுவ தான் இன்னைக்கு வந்துக்குது. இப்போ அல்லாஹும் அஹதும் பெயர் சொல், அஹது கடைசி லம்மச்சை நீக்குது. அப்ப டபுளா வாரது எல்லாமே பெயர் சொல்லணும் சொல்லிக்கிறோமே. குல் ஹுவ அல்லாஹு அஹத். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கண்டுபிடிங்க பாருங்கன்னு சொல்லக்கூட நீங்க கட்டாயம் ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுங்க. இலக்கண சட்டம் என்னான்றதை அடையாளம் காண்றதுக்கு ஒரு பென்சிலோட சொல்லி எழுதுங்க நோட்ஸ்ல. அப்போதான் உங்களுக்கு அது நல்லா பரிச்சயமாகும். சொன்ன பொருள் காட்டின பொருள் போட்டுக்கொள்ற ரெண்டு இல்லாம நீங்களாக ஃபர்ஸ்ட்டுக்கு அதை செஞ்சு பார்க்கணும். ரைட், அடுத்த வசனம் அல்லாஹு ஸமத். அதுக்கு எப்படி வரப்போகுது? அல்லாஹு அஸ்ஸமது. சொல்லுங்க. அல்லாஹு ஸமத். பெயர் சொல்லா வினை சொல்ல என்ன இது? பெயர் சொல். ஸோ ரெண்டுமே பெயர் சொல் இல்லையா? பெயர் சொல்லு. அல்லாஹ்ன்றதும் பெயர் சொல். சமத் அஸ்ஸமது அலிஃப்லாமோட சேர்ந்து அஸ்ஸமது வந்து அலிஃப்லாம் வாரதெல்லாம் பெயர் சொல். கருத்தை மூணுக்கு பார்க்கலாம். ஸோ ரெண்டும் பெயர் சொல். சார், ஆ அல்லாஹ் சொல், சமத் என்றதும் பெயர் சொல். எஸ். ஓ அல்லாஹு ஸமத். அடுத்தது லம் யலித் வலம் யூலத். இதுல நான் உங்களுக்கு சொன்னோம், உங்க நோட்ஸ்ல 11வது பேஜ்ல ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. இலக்கணம் தேவையில்லாத சொற்கள். ரைட், அதுல வ வரும். இங்க சொல்லிக்கிற லம்மும் அதுல வந்துடும். சரியா? ஸோ லம்முக்கும் வேக்கி முட்டிங்க என்றால் எலித்துக்கு நீங்க போடணும், யூலதுக்கு போடணும். என்னான்னு கண்டுபிடிக்கணும். என்ன வைக்கும் அப்ப?
சொல்லுங்க. யலித் என்றா பெயரா வினையா? உங்களுக்கு அந்த சொற்கள்ல பார்க்கலாமே. சொல்லு கருத்தந்திக்கிறோம் பணிய அதையும் பார்க்கலாம். வினைச்சொல். என்ன சொன்னீங்க? வினையா? வினைச்சொல். வினைச்சொல். எஸ், ரெண்டும் நிகழ்கால வினைன்னு போட்டுக்கிறோமே. வினை சொல்றையும் நிகழ்காலம். எனவே நீ என்று போட்டோம். லம்முக்கும் ஒர்க்கும் நாங்க போடல. அதை காட்டுகிறோம். வலத எலிது. ஓகே, வலத எலிது. அதனால பக்கத்துல காட்டுகிறோம் உலித யூலது. ரைட். அப்ப அது என்னென்றால் அந்த ஆக்டிவ் பேசிவ் நீங்க இங்கிலீஷ்ல பார்த்துப்பீங்களே. செய்வினை, செயற்பாட்டு வினை. படைத்தான் என்றால் அது ஆக்டிவ் என்ற, படைக்கப்பட்டான் என்றால் பேசிவ் என்று சொல்லுவோம். அந்த 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 மாற்றம் தான் இதுல இருக்குது. அரபுல ஆக்டிவ் வாய்ஸ்ட அடையாளத்தை மாத்தினால் அது பேசிவாக மாறும். வலது எப்படி மாத்துறோம்? ஊலித ஊலித. ரைட். அடுத்தது வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அதை கண்டுபிடிங்க என்ன வருமெண்டு. ப்ரீவியஸ் வந்து எலிது எலிது வந்து இப்ப சுக்குன் வந்து உண்மை குருவான் லீக்ல வந்து இதுதானே தம்மா தானே? இல்ல, சுக்குன் தானே. அது அப்ப எப்படி நாங்க நிகழ்காலிகன்னு எடுத்துக்கொள்றோம்? எஸ், சுக்குன் வந்ததுக்கான காரணம் நல்ல ஒரு கேள்வி. லம் முன்னாலேயே தானே லம். இப்ப நாங்க ஏற்கனவே சொன்னோம் சுக்குன் எப்ப வருமெண்டு. ஏவல் வினைக்கு சுக்குன் வருமென்னு சொன்னோமே. இன்னும் ஒரு சுக்குன் வார இடம் இருக்குது. லம் என்றது ஒரு ஸ்பெஷலாக பார்க்கப்பட்டு லம் வார நேரம் அடுத்து வருகின்ற சொல் சுக்குனாக மாறும் என்று ஒரு ரூல் ஒன்று இருக்குது. லம் எலித். ரைட். அப்படி அப்படி சட்டம் வைக்கிறேன். அலம் ஏஜி அல், அலம் ஏஜி அல், அங்கேயும் சுக்குன் நிற்கும். ரைட். அப்ப அந்த லம் வந்தா சுக்குன் வருமென்று ரூல் ஒன்று இருக்குது. அதுக்காகத்தான் இந்த இன்னைக்கு எலித்துக்கு சுக்குன் வந்தீங்க. இதுலயும் பாருங்க வலம் யக்குன் இல்ல அந்த கிராமர் இல்லாத அத பேஜ்ல வர்றது எல்லாமா இல்லாட்டி இது லம்முக்கு மட்டும் ஸ்பெஷலா அப்படி ஒரு இது உண்டு அப்படியா? லம்முக்கு மட்டும் ஸ்பெஷல். ஓகே, லம்முக்கு மட்டும் ஸ்பெஷல். லம்ம மாதிரி ஒரு 3-4 சொற்கள் இருக்கிற. ரைட். இப்ப நான் சொல்லல. அந்த 3-4 சொற்கள் அதை கூட லம் தான் யூஸ் ஆகும். அப்படி சொற்கள் வந்தா சுக்குன் செய்யும் என்று அரபுல சட்டம் உண்டு இருக்கிற. இன்னும் சில சொற்கள் இருக்கிற அது வந்தா ஃபத்ஹ் செய்யும். வினை சொல்லுக்கு கடைசிக்கு ஃபத்ஹ் செய்யும் என்ற ஒரு சட்டம் இருக்கிற. ஸோ அதுகள் நாங்கள் வார நேரம் பார்ப்போம். அதில் உண்டுதான் லம்மே. இந்த வசனத்தை பாருங்க. வலம் யக்குன். யக்குன் லம் வந்ததால யக்குன் என்று சுக்குன் செஞ்சு நிற்கிறே. வலம் யக்குன் லஹு குஃபுவன் அஹத். அதை கண்டுபிடிங்க என்னாண்டு. அதில் நீங்க ஒர்க்கும் லம்முக்கும் போட மாட்டீங்க, மற்றெல்லாம் போடுவீங்க. எஸ், சொல்லுங்க. யார் சொல்ற? திரும்ப சொல்லலையா? வேக்கின் லம்முக்கும் இல்லை. யக்குன் நிகழ்கால வினை. ல என்றது இடைச்சொல். ஹூ பிரதி பெயர். குஃபுவன் பெயர் சொல். அஹதுன் பெயர் சொல். இடைச்சொல்லுக்கான ப்ரீபோசிஷன் லஹூல வந்திக்கிற அந்த ஹூ அந்த சார்ட்டை காட்டுகிறோமே. நீங்க படிச்சீங்க ஹூஹும் கக்கும் யனா ரூல் நம்பர் 5ல படிச்சது. அந்த ஹூ தான் இங்க வந்தீங்க. லஹூ லன்றது இங்க படிச்சீங்க. இடைச்சொல்லுக்குரிய சார்ட்ல ல ஈக்கும். இடைச்சொல்லுக்குரிய சார்ட்ல 10 வேர்ட்ஸ் சொன்னோமே, அதுல ல ஈக்குமே. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்.
ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? கருத்து எழுதணும், அப்படிதானே? என்ன கருத்து? குல் ஹுவல்லாஹு அஹத். குல் கூறுவீராக, ஹுவ அவன், அல்லாஹ், அஹதுன் ஒருவன். பார்த்து எழுதுங்க. இரண்டாவது வசனம், அல்லாஹு சமத். சமத் என்றால் தேவை, தேவையற்றவன். பொதுவாக நான் சொல்றேன், நான் சரியா சொன்னாத தேவைக்காக நாடப்படுபவன். the one who is sought in need. தேவைக்காக. எல்லாரும் அவன்கிட்ட தான் தேவைக்காக போகணும். அந்த கருத்துல சமத்து வந்தீங்க. தேவையற்றவனால் அவனுக்கு தேவையில்லை தானே. அப்ப அது கொஞ்சம் சின்ன கருத்து. தேவைக்காக நாடப்படுபவனால் அது கருத்து மிச்சம் பெருசு. லம் யலித் வலம் யூலத். லம் இல்லைன்னு சொல்றது நிறைய வேர்ட்ஸ் செய்கிற. லா ஈக்குது, மா ஈக்குது, லம் ஈக்குது, ரைட், லைசன்னு வரும், எல்லாம் இல்லையே. அப்ப இன்னைக்கு லம்மண்டா இல்லை. எலித் பெறவில்லை. பெறன பிள்ளை பெறுவது. லம் எலித், அவன் ஒரு பிள்ளையை பெறல. மேலும் லம் இல்ல யூலத், பெறப்படவில்லை. இன்னொரு ஆளால் அவன் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை, அவனுக்கு பேரண்ட்ஸ் வாப்பாவும் வாப்பாவும் இல்லை. லம் எலித் வலம் யூலத். சொல்லுங்க. கடைசியாக வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். லம் மேலும் லம்மண்டா இல்லை, யக்குன் இருப்பது, அப்ப இருக்கவில்லை. லஹு அவனுக்கு, குஃபுவன் நிகர் அல்லது நிகராக, அஹத் ஒருவரும், அவனுக்கு நிகராக ஒருவரும் இல்லை. ஒவ்வொரு சொல்லுக்கும் கருத்து எழுதணுமே. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சரியா? இப்ப இந்த சூறா ஒருக்கா நீங்க ஒருக்கா 2 தடவை கொஞ்சம் ஊதி பாருங்க. ஒரு 1 மினிட் 2 மினிட்டுக்கு கருத்து மனசுக்கு வர மாதிரி ஓதணும். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத். அப்ப சமத்னா ஒரு டக்குனு கருத்து வரணுமே. லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நான் சொன்னேன், ஒரு சொல்ல வச்சு ஒரு வசனத்தை ஒரு சொல்ல வச்சு உங்களுக்கு கருத்து மனசுக்கு வர மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் சிஸ்டம். எப்படி போதுக்கும் உங்களுக்கு கருத்து மனசுக்கு வரணும். அது கொஞ்சம் ரெடி ஆகுங்க. 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஓதி பாருங்க.
قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. நான் சும்மா இடையில ஞாபகம் வரதுக்காக சொல்லிக்கொள்றேன். நாங்க இன்னொரு பெச் படிச்சு கொண்டிருக்கிறாங்க சூரா ஆல இம்ரான். சூரா ஆல இம்ரான் அதுவும் இதே சிஸ்டத்துல போகுமே. கிராமரை கொஞ்சம் படிச்சுட்டு அதை அப்ளை பண்ணி சூரா பெரிய சூறாவே அதை நாங்கள் ஒரு சொல்லுக்கான கருத்துக்கள் எழுதிட்டு வசனத்தை கருத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு ஐனையும் நாங்கள் பிரித்து தப்சீராக விளங்குவோம். தப்சீரை டிஸ்கஸ் பண்ணுவோமே. அந்த சிஸ்டத்தில் போகுதோ அது நடக்கிறது வந்து புதன் வெள்ளி, வெனஸ்டே ஃப்ரைடே நைட்டில் 8:30 to 9:30. ஏன்னா உங்களோட இந்த கிளாஸ் வந்து 10 hours தானே, 10 days முடியும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் அதில் ஜாயின் ஆகலாம் ஆல இம்ரானில். ஆனால் அந்த கோர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிது. ஒரு முதல் 9 வருஷங்கள் தான் முடிச்சுக்கிறோம். அப்போ இப்போ விருப்பம் உள்ள டைம் உள்ள ஆட்கள் உங்களுக்கு இந்த சிஸ்டம் விளங்கும் தானே இப்படி தான் படிக்க போகிறோம்ன்றது, அதில் இப்போதையே ஜாயின் ஆகலாமன்னா நல்லா. சரியா? ஸோ அதில் யாருக்காவது விருப்பம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் தனிப்பட்ட வகையில் ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க வாட்ஸ்அப்பில், நான் டீட்டெயில்ஸ் தரேன். ரைட். இப்போ இந்த சூறாட விளக்கத்துக்கு நாங்கள் போகணுமே. எங்களுக்கு இந்த கோர்ஸ் இன்னொரு முக்கியமான நோக்கம் தொழுகை உயிரோட்டமாக மாறாது. எனவே நீங்கள் சூறா ஓதுகிற கருத்து விளங்கணும்ன்றதுல மிக கவனமாக இருங்க. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் அந்த கருத்தை மனசுக்கு எடுக்கிறது ட்ரை பண்ணுங்க. படித்த சூறாவை திரும்ப திரும்ப தொழுகையில் ஓதுங்க. கருத்தை விளங்குற மாதிரி கொஞ்சம் மெதுவாக நிதானமாக மனசுக்கு கருத்தை எடுக்கிற மாதிரி ஓதணும். ரைட். சூரா இக்லாஸ்ல தஃப்சீர் யாரு செய்ய போறீங்க? சூரா இக்லாஸ்ல தஃப்சீர் இந்த கிளாஸ்ல அடுத்த தொடர் அப்படின்னு சொல்லி வச்சிடல சார் நீங்க. அதுல என்ன நடக்கிறதுனால இந்த கிளாஸ்ல அந்த அடுத்த தொடர்ந்தாக்க நாங்க இன்னொரு சூறா படிக்கணும். கூடுதலாக நாங்க பெரிய சூறாக்களும் செய்யற சூறா யாசின் முழுக்கெல்லாம் செய்வோம். ஆனா அந்த க்ரௌட் போதாம எங்களுக்கு. ரைட். இப்ப இந்த குரூப்பே பாருங்க, குரூப்ல 25 பேர் இருந்தா ஒரு 15 பேர் தான் வராங்க கிளாஸுக்கு. லெவல் 2க்கு வாங்கன்னு கூப்பிட்டு ஆக்கள் வர குறோம். ரைட். அதாவது நான் பாக்குறேன் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆனாக்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவங்க சூரா ஆல இம்ரான் போன்ற ஏற்கனவே உள்ள ஒரு வகுப்புல ஜாயின் ஆகிறது தான் நல்லா. அவங்க சூரா ஆல இம்ரான் லீக்ராக்கள் வந்து இது மாதிரி இத கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு வந்தாங்களா இல்லாட்டி எஸ் அதுல ஃப்ரெஷ்ஷான ஆக்கள் இருக்கிறாங்க. என்ன நடந்தென்றால் நீண்ட காலமாக ஒரு 3-4 வருஷமாகவே தொடர்ந்து படிச்சு கொண்டு வர டீம் உண்டிருந்தாங்க. அவங்க ஏற்கனவே பல சூறாக்களை படிச்சாங்க. கஹூஃப், நிசா, மரியம், அப்படி பல சூறாக்களை படிச்சுட்டு தான் அவங்க ஆல இம்ரானுக்கு வந்தாங்க. அப்படி இருக்கிற நேரம் நாங்கள் சும்மா இன்னும் கொஞ்சம் பேர் வந்த நல்லமன்றதுக்காக கொஞ்சம் ஒரு ஹெட் கொடுத்தோன்னே நிறைய பேர் வந்துட்டாங்க. 30-40 பேர் புதிய ஆக்கள் வந்துட்டாங்க. ரைட். இப்போ புதிய ஆக்களுக்கு எங்களுக்கு பழைய ஆக்களோட சேர்த்து ஃபாஸ்டா போகல ஒரு கட்டம் வந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா 2ஆ பிரிச்சோம். பழைய ஆக்கள் வேற, புதிய ஆக்கள் வேற. பழைய ஆக்களுக்கு ஃபாஸ்டா போகும், புதிய ஆக்களுக்கு மிச்சம் மெதுவா. இப்போ உங்களுக்கு நாங்கள் செய்யற மாதிரி மிச்சம் ஸ்லோவா இலக்கணம் அதெல்லாம் காட்டி கொடுத்து கொண்டு அப்படி போற சிஸ்டத்துக்கு அந்த கிளாஸ் மாறிட்டு இப்ப. அதனால தான் நான் உங்களுக்கு பயமில்லாம கூப்பிடுறேன். ஸ்பீட் கிளாஸ் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். அது தேவையில்லையே. ரைட். ஓகே. தஃப்சீர் செய்யறதுக்கு யாரும் இல்லாட்டி நான் செய்யணும். யார் வைக்கிறா? ஒருத்தர் செலக்ட் பண்ணீங்க என்ன யாரு என்ன சூறா செய்யறேன்னு. பட் போன கிளாஸும் செய்யல, இந்த கிளாஸும் செய்யல. செலக்ட் பண்ண ஆக்கள் இல்லையோ தெரியா, அல்லது அவங்க ரெடி இல்லையோ தெரியா. அதில் நாங்கள் எதிர்பார்க்கறது தஃப்சீர் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லக்கோல ஒன்று நீங்கள் யூடியூபுக்கு போய்த்து அடுத்த தஃப்சீர் புத்தகங்கள் எடுத்து அதை கொஞ்சம் ரெடி ஆகணும். ஒரு தஃப்சீருக்காக நீங்கள் யூடியூப்ல வெப்சைட்டுகளை வைத்து நேரம் உங்களுக்கு
அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். யார் யார் தப்சீர் செஞ்சுக்கிறாங்க, விளங்கப்படுத்திக்கிறாங்கன்ட்டு ஒரு நாலேஜ் ஒன்று வரும். ஒரு சூறா நீங்கள் ரெடியாக இன்னும் 10 சூறாவை படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அவகாசம், சந்தர்ப்பம் அதில் கிடைக்கும். அதுக்காகத்தான் ரெண்டாவது நீங்கள் ரெடியாக ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயமே. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் ரெடியாகங்கன்னு சொல்கிறோம். இல்லாட்டி அதை விளங்கப்படுத்த எனக்குள்ள கஷ்டம் உண்டல்ல. அதில் ஆல்ரெடி நான் எங்கள்கிட்ட ப்ரெசன்டேஷனாகவே அந்த விஷயம் நான் போட்டு எடுத்துக்கிறோமே. நீங்கள் ரெடியாகினா உங்களுக்கு நல்லா. அதுதான் சொல்கிறோமே இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸில் நாங்கள் சூரா மஸத்தை பற்றி தான் படிப்போம். அதுக்கு ஒரு ஆள் ரெடி ஆனீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஷார்ட்டாக 5 நிமிஷம் தானே ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறோம். நீங்கள் ஒரு அவரு கேட்டிருந்தாலும் அவருக்கு ஸ்பீச் ஒன்று கேட்டிருந்தாலும் அதில் சமரியை சொன்னீங்கன்னா போதும். சூரத் இஹ்லாஸ், ரைட். இந்த கருத்து இஹ்லாஸ் என்ற சொல்லுக்கான கருத்து இது. அப்போ இஹ்லாஸ் என்ற தூய்மை இல்லையா? அப்போ நாங்கள் இஹ்லாஸா அமல் செய்கிறேன்னு சொல்லுவோமே, அதுக்கும் இஹ்லாஸ் தான், ரைட். இங்க வந்து அல்லாவை தூய்மைப்படுத்துகிற கருத்துல வந்திக்குது. இஹ்லாஸ் அமல் செய்யறது இன்னைக்கு வராதே. அல்லாஹ் நாங்கள் தூய்மைப்படுத்துறது எப்படி? அவனுக்கு நிகர், அவனுக்கு இணை யாரும் இல்லை, நிகர் யாரும் இல்லை என்று அல்லாஹ் தூய்மைப்படுத்துறது தான் இஹ்லாஸ். ரெண்டாவது, இந்த சூறால சிறப்பு முக்கியத்துவம் என்று வார நேரம் ஹதீஸ்ல வந்திக்குது. இது குர்ஆன்ல 3-1 சமன் என்று வந்து இது அர்த்தம் வந்து ஓதுறதால ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது. ரெண்டாவது, சூரா சொல்ல வர கருத்தை வச்சு பார்க்குற நேரம் அது குர்ஆன்ல 3-1 சமன் என்றும் தஃசீர்ல விளங்கப்படுத்துவாங்க. நம்ம முழு குர்ஆனும் எடுத்து நீங்க முழு குர்ஆனும் பேசுற விஷயம் என்னன்னு பார்த்தால், குர்ஆன் உலகத்தை பத்தி பேசும், மறுமையை பத்தி பேசும், அதே போல ஈமானை பத்தி பேசும். அது ஈமான்ட போல அல்லாஹ் பற்றி அந்த நம்பிக்கை தான் ஈமான்ல பெரிய ஒரு இடமே. அல்லாஹ் பத்தி பேசும்னு சொல்லலாம். எனவே இந்த சூறா அல்லாஹ் பத்தி பேசுது, தௌஹீதை பத்தி பேசுது. அந்த வகையில குர்ஆனுடைய அந்த கருத்தோட்டத்தை 3-1 அது சமன் என்றும் அதுக்கான காரணத்தை விளங்கப்படுத்துறாங்க. சில சஹாபாக்கள் இந்த சூறாவை தொழுகையிட திரும்ப திரும்ப ஓதிக்கிறாங்க. ஒரு சஹாபி இமாமாக நியமிச்சால் அவரு எல்லா தொழுகையிலையும், ரைட், சத்தம் போட்டு ஓதுற 2 ரக்காத்துங்களே இஷாவுக்கும் அவரு வேறு பல சூறாக்களை, பெரிய சூறாக்களை ஓதினாலும் ருக்குக்கு போறதுக்கு முந்தி குழுவல்லாவாக ஓதிட்டுன்னு போவார். அப்ப இது ஒரு கம்ப்ளைனா ரசூல் மட்டும் வந்துச்சு, அவர் அப்படி செய்யறாரு பாருங்களேன்னு. அவரை ரசூல்லா கேட்டா, நீங்க அவர்கிட்ட கேளுங்க, ஏன் ரீசன் கேளுங்க. அப்ப அவர் சொன்னார், நான் இந்த சூறா விரும்புறேன், இது அல்லாஹ்வோட பண்புகளை பேசுற சூறான்னு சொன்னாரு. ரசூல் சாசம் அவருக்கு மெசேஜ் கொடுத்தாங்க, அல்லாவும் உங்களை விரும்புகிறான். சரி, இப்படி ஒன்றல்ல 1க்கு மேற்பட்ட சஹாபாக்கள்ல இந்த சூறாவை விரும்பி நேசிச்சு ஓதின வரலாறுகள் இருக்குது. அதே போல் நாங்க இந்த குல் சூறான்ற லிஸ்ட்ல இதையும் கொண்டு வரோமே. எனவே காலை மாலை அவராதுகள் ஓதுறோம், தொழுகைக்கு பிறகு ஓதுறோம், தூங்குறதுக்கு முன்னுக்கால ஓதுறோமே. ஸோ அந்த வகையில எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சூறா தான் இது. அடுத்து இந்த சூறா பேசுற கருத்தை வச்சு பார்க்கலையும் அது இஸ்லாத்திட அடிப்படையாக அமைகிற தௌஹீத பேசுற சூறாவாகவும் இருக்குது. அடிப்படையான தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், அஹத், அதுல இருந்து இதெல்லாம் வந்துக்குதே. அந்த வகையில இந்த சூறா முக்கியமானது. சூறாவோட கருத்துக்கு வந்தால், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அப்படித்தானே கூறுவீராக. அவன் அல்லாஹ். இந்த சூறா வந்து சுபஹுக்கும் நாங்க மகரிபுக்கும் சுன்னத்துக்கு ஓதுறன்றது வந்து ஆதாரமான ஹதீஸ் ஒண்ணுதானே? சரி, நீங்க சொல். அதே போல தஹியத்துல் மஸ்ஜித் எனப்படுகின்ற தொழுகையிலே அது ஓதுறது ஒரு சுன்னா தான். அப்ப குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன நாங்க, அஹத் என்றது தௌஹீத், அவன் தான் ஒருவன், தனித்தவன் என்றதுதான் அஹத். அப்ப எப்படி அவன் அஹதாக இருக்கிறான் என்றதைத்தான் அடுத்த 3 வசனங்கள் விளங்கப்படுத்துது. மொத்த 4 வசனம் தானே. முதலாவது வசனம் சொல்லுது அல்லாஹ் ஒருவன். எப்படி ஒருவன் என்றால், அவன் சமத், ரைட், அவன் லம் யலித், அவன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அப்ப சமத் என்றால் அவன் மட்டும்தான் தேவைக்காக நடப்படக்கூடியவன், எனவே அவன் ஒருவன். லம் யலித், அவன் பெறப்படவில்லை என்றால் அவன் தனியத்தான் இருக்கிறான், அவனுக்கு பிள்ளைகளா பேரன்ஸா உத்தரமில்லை, எனவே அவன் ஒருவன், தனித்தவன்.
வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லைன்றால் அவன் ஒருவன் தனித்தவன். அப்ப எல்லாம் என்ன சொல்லுது? அஹத் என்றதைத்தான் விளங்கப்படுத்துது. அஹத் என்றதைத்தான் விளங்கப்படுத்தி அடுத்த 3 வசனங்களும். அப்படி ஒரு பார்வையில பாருங்க. இப்ப நாங்க ஒவ்வொன்றுக்காக வருவோம். அல்லாஹு ஸமத், அவன் தேவைக்காக நாடப்படுவன் தான். அது தேவையற்றவன் சொல்லுவோம். தேவையற்றவன் சொல்லுவோம். அல்ல, அதை விட தேவைக்காக நாடப்படுவன் என்றது கருத்தால் அமைக்கிறது. சமதன நாடினம், சமத நாடினம் ஒன்று நாடி போறதே. எனவே எல்லாரும் அல்லாட்ட அல்லாஹ் நாடி வர வேண்டியிருக்குது என்ற கருத்துல தான் சமத் என்ற சொல்ல நாங்க அப்படி மொழிபெயர்க்கலாம். இப்படி தேவைக்காக நாடப்படுறோம். நானும் தான், நீங்களும் தான், பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் யார சாந்திக்கிறேன்னா அல்லாஹ் சாந்திக்கிறோம். அல்லா கிட்டதான் எங்கள்ட தேவையை நாங்க கேட்கணும். மனிதன் மட்டுமல்ல, முழு பிரபஞ்சமும் ரைட் அல்லாட ஆர்டர்ல எல்லாம் இயங்குது. எனவே அவன் சமத். அப்படி சொன்ன பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கருத்தை அது தருதுண்டு. சரியா? இதுல இப்படி சொல்லக்கூட இன்னொரு கேள்வி வாரங்களுக்கு, இந்த தேவைகள் அப்ப நாங்க அல்லாட்ட மட்டும்தான் கேட்கணுமா, மனுஷட்ட கேட்க இயலாதா அதெல்லாம் வருமே. அப்படி கேட்கிற நேரம் தேவைகளை 2 வகையாக பிரிப்பாங்க. ரைட்? மனித சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள் ஈக்கும். அது நாங்க மனுஷட்ட கேட்கலாம், ஆனா முடிவு அல்லாட்ட விடணும். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மனுஷனால இயலாத விஷயங்கள் ஈக்கும். அதை பொறுத்தவரை நாங்க மனிதரிடம் கேட்க முடியாது. ரைட்? உதாரண விஷயம் உங்களுக்கு விளங்கமாய்க்கும். ஒரு நோய் வந்துட்டு மருந்தை நாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு எடுக்கலாம். ரைட்? ஆனா அந்த நிவாரணம் வந்து அல்லா தான் எங்களுக்கு தரணும். ஏன்னா டாக்டர்கிட்ட நாங்கள் மருந்து எடுத்துக்கொண்டாலும் முடிவு அல்லாட்ட எதிர்பார்க்கணும். ரைட்? அப்போ அது மனித சக்திக்கு உட்பட்டது, மருந்து தாரது. ரைட்? நிவாரணம் அது மனித சக்திக்கு உட்பட்டது அல்ல. அதே போல பாருங்க, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட இன்னும் ஒன்று சொன்னால், நாளைக்கு என்ன நடக்கும் என்ற விஷயம், மறைவான விடயங்கள் பற்றிய அறிவது அல்லாஹ்க்கு மட்டும் உள்ளது. ஆலிமுல் கைபி, மனுஷனுக்கு உள்ளதல்ல. கைப் மறைவானதை அறிந்தவன் அவன் தான். எனவேதான் இந்த சூனியம், அதே போல சாஸ்திரம் பார்க்கறது, பால் வெளிச்சம் பார்க்கறது ஈக்குமே அந்த மறைவான விஷயத்த அறிகிறதுக்கான சில விஷயம், இந்த சில சமூகத்துல சில விஷயங்கள் ஈக்கும். பட் அது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்படல. காரணம், அந்த மறைவான வை பற்றிய அறிவு அல்லாஹ்க்கு மட்டும்தான் நீக்குது. ஓகேயா? அதே போல லம் யலித் வலம் யூலதுன்னு சொல்லக்கோல, அவன் பெற இல்லைன்றால் அவனுக்கு சந்ததிகள் இல்லை. அதே போல பெற்றோரும் இல்லை. ரைட்? கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட மகன் என்றுவாங்க. ஓகேயா? யூதர்கள் சொல்லுவாங்க உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட மகன் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னென்றால் அந்த அந்த தௌஹீத் கான்செப்டுக்கு மாற்றமான விஷயங்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவற்றை அங்கீகரிக்க மாட்டான், மன்னிக்க மாட்டான்னு சொல்றோமே. அல்லாஹ் மன்னிக்காத பாவம் தான் ஷிர்க், இணை வைப்பு. அப்ப ஏன் அது? அந்த அல்லாஹ் தஆலா ஏனைய பாவங்களை மன்னிச்சாலும் அல்லாஹ் தொடர்பான அந்த அடிப்படையான அம்சம், அல்லாஹ் தொடர்பான மிக அடிப்படையான அம்சம், அதுல மனுஷன் தவறு செய்யக்கூடாது. அதுல மனுஷன் தவறு செய்யக்கூடாது. ரைட்? என்பதற்காக அல்லாஹு தாலா இந்த பாவத்தை, இணை வைக்கிற என்ற பாவத்தை மன்னிக்க மாட்டான். ரைட்டா? அப்ப எனவே லம் யலித் வலம் யூலதுன்னு சொல்லக்கூட அல்லாஹு தாலாவுக்கு இணையாக பார்க்கப்படுகின்ற, அவனோட குடும்பமாக பார்க்கப்படுகின்ற வகையில யாரும் இல்லை, யாருமே இல்லை. சரியா? அப்ப அவன் தனித்தவன் என்ற கருத்தை அது உணர்த்துகின்றது. லம் யலித் வலம் யூலத், அவன் பெறவில்லை, பெறப்படவில்லை. இன்னும் பேர் சொல்லுவாங்க மலக்குகள் இருக்கிறாங்களே, அவங்க அல்லாஹு தாலாவுடைய பெண் பிள்ளைகள் என்று சொன்ன ஒரு கூட்டமும் இருந்தாங்க. அல்லாஹு தாலா அவனோட பெண் பிள்ளைகள் மலக்குகள் வர்ணிச்சாங்க. குறிப்பாக ரசூலுல்லாஹி காலத்துல வாழ்ந்த குறைஷிகள் அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஏன்னா இப்படி எதுவுமே அல்லாஹ்க்கு இணையாக நிகராக கொண்டு வரப்படக்கூடாது. சரி? அவன் சந்ததியற்றவன், பெற்றோர்கள் அவனுக்கு இல்லை, அவன் தனித்தவன். அதே போல வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அது சிலைகளாக இருக்கலாம்,
தலைவர்களாக இருக்கலாம், மன்னர்களாக இருக்கலாம். அப்ப இப்ப ஃபிரௌன் எல்லாம் நான் தான் கடவுள் என்று சொன்ன ஆக்கள். சரி. சோ அப்படி அல்லாஹ்க்கு நிகராக யாரும் இல்லை. ரைட். இப்ப நான் பார்க்கிறோம் இந்த அல்லாஹ் மன்னிக்காத பாவம் ஷிர்க், அதே போல குஃப்ர். அப்ப இதெல்லாம் அந்த ஏன் அல்லாஹ் அவ்வளவு தூரம் மன்னிக்காத பாவமாக வச்சுக்கிறான்டால், இது அல்லாஹ்வோட தௌஹீத் என்ற அந்த கன்செப்டுக்கும் அல்லாஹ் தனித்தவன் என்ற அந்த விஷயத்துக்கு மாற்றமான சிந்தனை தான் இதெல்லாம். இது குஃப்ரும் ஷிர்க்கும். குஃப்ரண்டா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமைகிறது, ஷிர்கண்டா அல்லாஹ்க்கு இணைகளை கொண்டு வரதே. ஸோ இது அல்லாஹ் தாலா மன்னிக்காம இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அதுதானே. இந்த வருஷத்தை பாருங்க, லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எதுவும் இல்லை, அவனை போன்று எதுவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. ரைட். அப்ப இப்படி நாங்க இந்த வசனத்தை, இந்த சூறாவை விளங்கணும். அதன் மூலமாக அல்லாஹ் தாலாவுடைய அந்த தௌஹீத் என்ற கன்செப்டை நாங்க சரியாக புரிஞ்சு கொள்ள வேணும். ரைட். ஓகே, சம்பந்தமாக உங்களுக்கு எது இருந்தா கேட்டுக்கோங்க. சார் அந்த கோர்ஸ் அந்த சூரா ஆல இம்ரான் ஜாயின் பண்ணேன்னு சொல்லி சொன்னா அந்த நோம்பல் எப்படியோ தெரியாது சார். நான் கொஞ்சம் நீங்க எனக்கு தனி மெசேஜ் எடுத்தாங்க, நான் டீட்டெயில்ஸ் சொல்றேனே. சரி சார், இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹ். சார் ரெக்கார்டிங் தருவீங்களா இந்த கிளாஸ்ல? ஓ இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். குரூப்ல வருமா? ஓ குரூப்ல வரும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். ஓகே. ரைட். இப்ப நாங்க அடுத்த சூறாவுக்கு போக போறோமே, தப்பத் யதா என்ற சூறா. ஓகேயா? இந்த சூறாவை நாங்க முழுக்க படிச்சு முடிக்காட்டியும் எனக்கு நம்ம ஒரு 15 நிமிஷம் டைம் இருக்குது, அதால இந்த சூறாவை ஆரம்பிப்போம். ரைட். அப்ப முதலாவது வசனம் தப்பத் யதா அபி லஹபின் வத்தப்பண்டி இதை. அப்ப இதை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இதை இலக்கண சட்டங்களை கண்டுபிடிங்க. வேர்ட் இலக்கண சட்டம் தேவையில்லை, மற்ற எல்லாத்துக்கும் நீங்க என்ன சட்டம் என்று சொல்லணுமே. யாரு சொல்ல போறீங்க? தப்பத் யதா அபி லஹபின் வத்தப், என்ன இலக்கண சட்டம் ஈக்குது? எஸ், பாருங்க நான் காட்டுகிறேன். தப்பத் ஒரு வினை சொல், இறந்த காலம். யதா பெயர் சொல், அபூலஹபும் பெயர் சொல், அதுக்கு நாங்க போடல. தப்ப என்றதும் பெயர் சொல், வினை சொல், இறந்த காலம். சரியா? ஒரு டவுட் ஒன்று வரும், தப்பத் என்று சுக்குன் வச்சுக்குது, எனவே அது ஏவல் வினையான ஒரு கேள்வி வருமே. அப்ப இது எங்களுக்கு எப்படி விளங்கலாம் என்றால், இத்து வாரது இறந்த கால வினை சொல்ல கடைசிக்கு இத்து வந்தால் அது பெண்பாலை குறிக்கும் என்று சட்டம். ஒரு சார்ட் பார்த்தோம் தானே, அதாவது இறந்த காலத்தை படிக்கிற நேரம் ஹலக்க ஹலக்த ஹலக்துன்னு சொன்னோம். ரைட்டா? அங்கெல்லாம் ஆண் பாடத்தை நான் சொல்லிக்கிறேன், பெண் பாடம் சொல்லலை. இப்பதான் ஒரு பெண் பாடம் அறிமுகப்படுத்துறோம். அந்த வினை சொல்ற கடைசிக்கு இத்து வந்தால், எந்த இத்துன்னு பாருங்க, பெரிய தா ஹலக்த ஹலக்துன்னு சொன்ன மாதிரி இத்து வச்ச சுக்குன் வச்ச தாவை நான் சேர்த்தால் அது பெண் பாலை குறிக்கும். இன்னொரு சட்டம் இங்கே, இறந்த கால வினையின் இறுதியில் இத்து வருவது பெண் பாலை குறிக்கும். எல்லா சொல்லுக்கும் தான். ஹலக்கத்
கதபத், கரஅத். எது பெண்? உதாரணமா தாய் வாசித்தாள் என்று சொன்னா கரஅத் உம்மோட தாய் தானே, கரஅத்தில் கரஅத் அல் உம்மு. பெண் பாலை குறிக்கிறதுக்கான வினை சொல்ற கடைசிக்கு இத் வரும்னு சட்டம் உண்டு இருக்கிறேன். அதை நீங்க ஏவலாக பார்க்க தேவையில்லை. சரியா? அது விளங்கிட்டா? இன்னொரு கேள்வி வரும், இந்த வசனத்துல எது பெண் பால்? தப்பத் யதா அபி லஹபின் வத்தபன்ற கேள்வி நிற்கிறேன். நான் பிறகு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்த வசனம் மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கஸப். தப்பத் யதா எழுதிங்க நீங்க. 2 வினை சொல்லி 2 பேர் சொல்லிக்கிறேன். அபு லஹப்ன்ற வந்து இந்த இது கஷ்டத்தை நந்திக்கிறதுனால நான் அது கடைசிக்கு நாங்க எடுத்த சொல். இப்படி இருப்பேன். அபுலஹபன் ஒரு ஆள்கிட்ட பேர் தான் இப்ப எனக்கு தெரியும் தானே, ஓ, முகமதுன்றது அதை மாதிரியே வச்சு. காசிம் இந்த மாதிரி, அதான் நான் பேர் சொல்லி எடுத்துக்கொள்வோமே பிரிச்சு பார்க்காம. ஓகே. இப்ப கடைசிக்கு தப்புன்னு சொல்லி வரக்குள்ள எப்படின்னு எடுத்த தப்புன்றது தப்ப தப்ப தப்பன்ற தப்ப எஸ் தப்ப என்ற சொல்ல அதுல எத்தனை எழுத்து இது? 2 2ஆ 3ஆ? 3 எழுத்து. எத்தனை எழுத்து? ஓ, 3 எழுத்து. 3 எழுத்து. அது சத்து வாரது வந்து 2 எழுத்துக்கு சமன். அதை நீ பிரிச்சு எழுதினாக்கா தபப என்று எழுதணும். தபப. அப்ப அது ஹலக்க மாதிரி தானே இருக்குது. எனவே அது ஒரு வினை சொல்லு. ரைட், ஓகே. அப்ப அடுத்த வருஷத்துக்கு நான் போமே. மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கஸப. மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கஸப. இதை மாக்கு நீங்க போட தேவையில்லை, தேவையில்லை, மற்ற எல்லாத்துக்கும் போடணும். ட்ரை பண்ணுங்க, கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, போடுங்க, பென்சிலால போடுங்க. டவுட் ஆயிருந்தா கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. அந்த ட்ரை தான் உங்களுக்கு அந்த கிராமரை நல்லா ஃப்ளூவெண்டா மாத்தி தரும். யூ மஸ்ட் ட்ரை. யார் ரெடின்னா சொல்லுங்க. மாக்கு இல்ல, அகுனாக்கு என்ன வரும்? அகுனா நவுன். அகுனா. அகுனாக்கு கருத்தை பாருங்க, என்ன தந்திக்கிறோம் கருத்து உங்க நோட்ஸ்ல என்ன கருத்து இது? பயனளித்ததுன்னு தந்திக்குதா நோட்ஸ்ல? அந்த வசனத்துக்கு கீழே வேர்ட்ஸ் சொற்களுக்கான கருத்து தந்திப்போம். என்ன கருத்து? பயனளித்தது தானே. பயனளித்தான், பயனளித்தான் அல்லது பயனளித்தது. ஓகே. அரபுல அந்த உயிர்தி நகர்னு பாக்குற இல்லையே, எல்லாம் உண்டு தானே. எனவே அது ஒரு வினை சொல்ல. அன் என்றது என்ன? பிரசன்ட் வெர்ப் தானே சார். அகுனாவா? ஓ, அகுனா வந்து பாஸ்ட். பயனளித்தான் என்ற பாஸ்ட் தானே. அப்ப அது அலிஃப் நாமுன்னுக்கு ஓகே, அலிஃப். எஸ், ஓகே. அலிஃப் வந்து 3 எழுத்து வினை சொல்ல நாங்கள் விளங்கப்படுத்துவோம். அலிஃப் வரும் என்று சொன்னோம் தானே, நான் என்ற கருத்துல நிகழ்காலமாக. அதே போல இந்த அகுனான்றது அடிப்படையில 4 எழுத்து இருக்குது. ஒரு வினைச்சொல் 3 எழுத்தாக இருக்கலாம், கூடுதலாக பிடிக்கும் 4, 5, 6 எழுத்து வரைக்கும் போகலாம். 6 எழுத்து மிகுதே. இஸ்தக்ஃபருக்கு 6 எழுத்து இது. எனவே அது மாதிரி அகுனா, அக்ரம, அன்சல இதெல்லாம் அந்த அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகின்ற 4 எழுத்து கொண்ட வினைச்சொற்கள். எனவே நாங்கள் அதை இறந்த காலமாக பார்க்கிறோம். ரைட். நிகழ்காலமாக இருந்தால் அதில் கடைசிக்கு லம் அடையாளம் நீக்கும். யஹ்லுகு, தஹ்லுகு, அஹ்லுகு. இப்போ நிகழ்காலத்துக்கு அந்த லம்மா வார இதுல லம்மா ஐக்காது. நான் சொல்றதுல அகுனா, அன்சல, அக்ரம,
அப்ப அதை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் அது இறந்த காலம்ன்றத. அன்ஹு அன்னுக்கு என்ன கருத்து, என்ன சட்டம்? preposition. எஸ், இடைச்சொல் ப்ரிபோசிஷன். ஹூ அது வந்து pronoun இல்ல சார்? எஸ், ஒரு ஆள் தான் சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்லுங்களே. ப்ரோனவுன் பிரதி பெயர். மாலுஹு மால் பெயர் சொல், ஹூ பிரதி பெயர். ரைட், கடைசியாக கசப அதுக்கு என்ன வரும்? கசப கருத்து பாருங்க என்னாண்டு. அந்த அந்த வினை அந்த சொல்ற ஸ்டைலை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஹலக கதப அது மாதிரி கசப. அப்ப வினை சொல் இறந்த காலமே. எஸ், ஒரு ட்ரை பண்ணுங்க. இப்ப பாருங்க, நான் இப்ப காட்டுறேன். மாக்கு இல்ல, அகனாக்கு வினை சொல் இறந்த காலம். அன் ப்ரிபோசிஷனே, ப்ரிபோசிஷனுக்கு இடைச்சொல் வரணுமே. நான் மிஸ்டேக் கொண்டு வந்து அடுத்த அன்னுக்கு வந்து தமிழ்ல சொன்னா இடைச்சொல் ஈனா போடணும். அதை கரெக்ட் பண்ணி கொள்வோம். பே என்று வராது, இ என்று வரணும். ரைட், அடுத்தது என்ன? இது ஹூ பிரதி பெயர். மால் செல்வம் தானே, அப்ப அது ஒரு பெயர் சொல். எகெயின் ஹூ பிரதி பெயர். மாகனா அன்ஹு மாலுஹு. வேக்கி இல்ல, மாக்கு இல்ல, கசபைக்கு வினைச்சொல் இறந்த காலம் கொடுத்துக்கிறோம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மாகுனா அன்ஹு மாலுஹு வமா கசப். ما أغنى عنه ماله وما كسب. Yes. அடுத்த வசனம் சயஸ்லா நாரன் ما أغنى عنه ماله وما كسب. சயஸ்லா நாரன் ذات لهب இல்லையா? ரைட், இதுக்கு நான் தந்திக்கிறேன். இதுல பாருங்க, சேக்கி நாங்க போடல. யஸ்லா நிகழ்கால வினை, நாரன் பெயர் சொல், ஜாத்தன்றதும் பெயர் சொல் தான், லஹபும் பெயர் சொல். எழுதி கொள்ளுங்க. present noun noun noun. சரியா? அடுத்த வசனம் வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹத்தப். அதுக்கு ட்ரை பண்ணி எப்படி வரும்னு பாருங்க. வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹத்தப். வேக்கி இல்ல, இம்ராக்கு என்ன வரும்? சார் சயஸ்லாலும் எஸ்லான்றத எனக்கு ஐடென்டிஃபை பண்ணல தானே வேர்ப்ன்றத அப்படியே இந்த ஏ நான் படிச்ச ரூல்ஸ் வச்சு. யாரு ஸ்டார்ட் ஆகுது? யாழை ஸ்டார்ட் ஆகினா அது வந்து அம்மா தானே அம்மால தானே முடியணும். கடைசியில ஒரு லம்மால முடியணும். ரைட், ஓகே, நல்ல ஒரு கேள்வி. உங்களுக்கு இந்த இது தெரியுமோ தெரியாது, அரபுல சாவெழுத்து இது 3 எழுத்துகள் இது. வவல் லெட்டர்னு சொல்லலாம் எங்களுக்கு. அலிஃப் வாவ் யா. என்ன? அலிஃப் வாவ் யா, இது 3 சாவெழுத்துன்னு சொல்றேன். இதுல தஜ்வீல நீட்டதுக்கு பயன்படுத்துற. இந்த எழுத்துகள் வந்தால் அங்க அந்த லம்வலம் வெளிப்படையாக ஈக்காது. இப்ப சடிய எஸ் லான்றதுல கடைசிக்கு என்ன ஆகிக்குது? எஸ் லா யா ஒண்டிக்கு தானே. அந்த யாக்கு லம்மு வைக்க இயலாது. அது 3 மட்டும் விதிவிலக்காக பாருங்களே. அந்த எழுத்துகள் வரக்கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆக இருக்கும். அப்ப நாங்க வினை சொல்ல பிரிச்சு காட்டிப்போம் கருத்துல. சலிய, ரைட், நுழைந்து எறிந்தான், வேற நிகழ்காலம் எஸ்லான்னு தந்திப்போம். ரைட், அந்த மாதிரி இடங்கள் மட்டும் விதிவிலக்காக வருமே. ஓகே சார். வம்ரஅத்துஹு இம்ரா வந்து என்ன? பெண்பால்.
அதாவது சாரி நவுன், ஹூ பிரதிப்பெயர், ஹம்மாலத்தல் ஹத்தப் வந்து நவுன்ஸ். பாருங்க, வாவ் கில்ல இம்ரா பெயர் சொல், ஹூ பிரதிப்பெயர், ஹம்மாலா பெயர் சொல், ஹத்தபும் பெயர் சொல். நான் இந்த ப்ரெசன்டேஷன் குரூப்ல போடுறேன், தேவையானாக்கள் பிறகு பாருங்க நல்லா. கடைசி வசனம் ஃபி ஜீதிஹா ஹபுலும் மின் மஸத், அதை ட்ரை பண்ணுங்க. ஃபி ஜீதிஹா ஹபுலுன் மின் மஸத். ஃபி இடைச்சொல், ஜீத் எஸ், பெயர் சொல். ஜீத்ல வர அந்த ஹா பிரதி பெயர் சொல்லுக்கு தானே குறிக்கும். பிரதிப்பெயர். ஓகே, பிரதி பெயர், ஹபுல் பெயர் சொல், மின் இடைச்சொல், மசத் வந்து பெயர் சொல். வெரி குட், ஜஸாக்கல்லாஹ் ஹைர், குட். பாருங்க, ஃபி இடைச்சொல், ஜீத் பெயர் சொல், ஹா பிரதிப்பெயர், ஹபுலுன் பெயர் சொல், மின் இடைச்சொல், மசத் பெயர் சொல். இப்போ 2 இடைச்சொல் வந்திக்குது, 3 பெயர் சொல் வந்திக்குது, ஒரு பிரதிப்பெயர் இருக்குது. இந்த பிரதிப்பெயர் என்னன்றது பெண் பாலை அப்படின்றால் ஹூ என்று பார்த்து வைக்கனவே ஹூ. அப்போ ஹூன்றது அவனை அவன் அப்படி வர்றது, ஹூ இருந்து ஹூ வருது, ஹூண்டா அவன், ஹூ என்றால் அவனுக்கு அவனுடைய அப்படி வரதானே. அதே மாதிரி பெண் பாலுக்கு வர சொல் எப்படி வரும் என்றால், நீங்க ஏற்கனவே சார்ட்ல படிக்கல, ஹிய, ஹிய என்றால் அவள், அதில் அடுத்த வடிவம் தான் ஹா, ஷார்ட் ஃபார்ம், அவளுடைய அவளுக்குன்னு வருமே. ஹிய ஹா நான் காட்டுகிறோம், ஒன் நோட்ஸ்ல நீக்கும். ஹிய ஹா பெண் பாலுக்குரிய பிரதிபெயர் தான் அது. ஓகே, இப்போ எங்களுக்கு டைம் முடியுது. இந்த சூறாட இலக்கணத்தை மட்டும் பார்த்துக்கிறோம். எங்களுக்கு அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் மொழிபெயர்ப்பையும் தஃப்சீரையும் பார்க்க எதுமாக இருக்கும். இதுக்கு அடுத்த சூறாவை எங்களுக்கு அடுத்த கிளாஸை செய்ய எதுமாகிக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா டைம் போதாதே, 5 நாள் முடியுது, இன்னும் 5 நாள் தான் நீக்குது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 10 சூறா செய்யணும். இப்போ டைம் நேரத்துக்கு நான் 2 சூறா செய்ய ட்ரை பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ 7 நாட்கள் சூறா செலக்ட் பண்ணின ஆட்கள் தஃப்சீருக்கு கொஞ்சம் ரெடியாக 7 பாருங்க. சூறா மஸதும் அடுத்த வார சூறா இதாஜா சூறாவும் மீக்குமே, அது 2க்கும் எங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் தேவை. முடிக்குமா? போய் நம்ம இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.